என்னை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ, என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டேக் மீ ஹோம். டேக் மீ ஹோம். டேக் மீ அப்படின்னா என்னை அழைச்சிட்டு போ, எங்கே? ஹோம், வீட்டுக்கு. ஓகேவா? இதை டேக் மீ டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹோமுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டேக் மீ ஹோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், டைம் ஆகி கொண்டு இருக்கிறது, சீக்கிரம் கிளம்பு. டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். டைம் இஸ் ரன்னிங் அவுட், கெட் ரெடி குவிக்லி. டைம் இஸ் ரன்னிங் அவுட், கெட் ரெடி குவிக்லி. டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னா டைம் ஓடிட்டே இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். கெட் ரெடி அப்படின்னா கிளம்பு, குவிக்லினா சீக்கிரம். ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் கிளம்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் வேலையை முடித்து விட்டு நீ போகலாம். நீ எப்போ உன் வேலையை முடிக்கிறியோ அப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். யூ கேன் கோ when you have finished your work. You can go when you have finished your work. You can go அப்படின்னா நீ போகலாம். when you have finished, எப்போ நீ முடிக்கிறியோ, என்னது? your work, உன்னுடைய வேலையை. உன்னுடைய வேலையை நீ எப்போ முடிக்கிறியோ அப்பொழுது நீ போகலாம். ஓகேவா? யூ கேன் கோ when you have finished your work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை யார் செய்தது என்று சரியாக தெரியவில்லை. இதை யார் பண்ணானுங்கன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். இட் இஸ் நாட் கிளியர் who has done this. It is not clear who has done this. இதை யார் பண்ணினான்னு சரியாக தெரில. ஸோ இட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னா சரியாக தெரியல அப்படின்னு அர்த்தம். who has done this, யார் இதை செய்தார் என்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கிறது. நம்ம கோவமாக சும்மா சொல்லுவோம் இல்லையா? உன் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்குது அப்படின்னு கோவத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ. ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ. ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஃபீல் லைக் அப்படின்னா அது போல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ ஃபீல் லைக். ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங்லிங் யூ அப்படின்னா உன் கழுத்தை நெரிக்கணும் போல் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உன்னை எப்போதாவது ஏமாற்றி இருக்கிறேனா. நான் உன்னை எப்பயாவது ஏமாற்றிருக்கேனா. நம்ம கிண்டலுக்கெலாம் சொல்லுவோம் இல்லையா? சும்மா ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உன்னை எப்பயாச்சும் ஏமாற்றிருக்கேனா, ஏன் இப்படி கேட்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஹாவ் ஐ எவர் அப்படின்னா நான் எப்போதாவது அப்படின்னு அர்த்தம். டிசீவ்டு அப்படின்னா ஏமாற்றி இருக்கிறேனா, பாஸ்ட் டென்ஸ். டிசீவ்னா ஏமாத்துறது, டிசீவ்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில். யூ அப்படின்னா உன்னை. ஹாவ் ஐ எவர் டிசீவ்டு யூ, நான் உன்னை எப்பயாச்சும் ஏமாற்றிருக்கேனா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் மாறவே மாட்டார்கள். உன்னை மாதிரி ஆளெல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, a person like you will never change. A person like you will never change. A person like you அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு ஆள். will never change அப்படின்னா மாறவே மாட்டாங்க. ஓகேவா? a person like you will never change. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யார் இந்த முரடன். இப்போ யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா யார் இந்த முரட்டு பைய, யார் இப்படி முரடாக இருக்கா, யார் இது அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹூஸ் திஸ் ரோக். ஹூஸ் திஸ் ரோக். ROGUE, அது ரோக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரோக் அப்படின்னா முரடன், முரட்டுத்தனமாக இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹூஸ் திஸ் அப்படின்னா யார் இந்த ரோக், முரடன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை விட நீ மிகவும் அவசரப்படுகிற மாதிரி இருக்கிறது. என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா கிண்டலுக்கு. எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க வாங்கன்னு எங்கேயோ கூப்பிட்டுட்டு இருந்தோன்னா, ஏன்னா என்னை விட சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா என்னை விட நீ ரொம்ப அவசரமாக கூப்பிட்ற, அவ்வளோ பசிக்குது அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, லுக்ஸ் லைக் யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி தன் மீ. லுக்ஸ் லைக் யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி தன் மீ. லுக்ஸ் லைக் அப்படின்னா அது மாதிரி இருக்கே அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் இன் கிரேட்டர் ஹரி, நீ ரொம்ப அவசரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? தன் மீ அப்படின்னா என்னை விட. ஸோ என்னை விட நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கே, அது மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யாரும் தப்பிக்க முடியாது. யாருமே தப்பிக்க முடியாது, நம்ம நல்லா மாட்ட போகிறோம், யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு. நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு. ஸ்பேர் அப்படின்னா தப்பிக்கிறது, காப்பாற்றுறது, அது மாதிரி அர்த்தம். ஸோ நோ ஒன் வில் பி ஸ்பேர்டு அப்படின்னா யாருமே தப்பிக்க முடியாது. ஓகேவா?
நோ ஒன் அப்படின்னா யாருமே இல்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், காலம் எல்லோரையும் மாற்றும். இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நம்ம பசங்களே கூட யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா போக போக அவனே மாறிடுவான், காலம் அவனை மாற்றிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டைம் செட்ஸ் எவ்ரி ஒன் ரைட். டைம் செட்ஸ் எவ்ரி ஒன் ரைட். டைம் செட்ஸ் அப்படின்னா காலம் மாற்றும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரையும் அப்படின்னு அர்த்தம். ரைட்னா கரெக்ட், காலம் எல்லாரையும் நல்லவங்களாக மாற்றும், அந்த மாதிரி மீனிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாங்கள் அநியாயத்தை தாங்கிக் கொள்ள மாட்டோம். இந்த அநியாயம் நடக்கிறத எங்களாலாம் தாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, we will not bear injustice. we will not bear injustice. injustice அப்படின்னா அநியாயம், அநீதி அப்படின்னு அர்த்தம். பேர் அப்படின்னா தாங்கிக் கொள்வது, தாங்கிக்கிறது. என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் அப்படின்னு அர்த்தம். we will not bear injustice அப்படின்னா அநியாயத்தை நாங்கள் தாங்கிக்க மாட்டோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ யாரை சந்திக்க வேண்டும். நீங்கள் யாரை சந்திக்கணும், யாரை பார்க்கணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு யாரையோ பார்க்க போகிறோம்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க நம்ம போனோடனே அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்களே, நீங்கள் யாரை பார்க்கணும், யார் வேணும் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, whom do you want to meet. whom do you want to meet. whom அப்படின்னா யாரை, do you want to meet அப்படின்னா சந்திக்க வேண்டும், நீங்கள் சந்திக்க வேண்டும், யாரை நீங்கள் சந்திக்க வேண்டும். whom do you want to meet. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ எப்படி எப்போதுமே ஜாலியாக இருக்கிறாய். நீ எப்படி எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்க, உனக்கு மட்டும் கவலையே வராது, நீ எப்படி ஜாலியாகவே இருக்க அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹவு டு யூ ரிமைன் ஸோ சியர்ஃபுல் ஆல்வேஸ். ஹவு டு யூ ரிமைன் ஸோ சியர்ஃபுல் ஆல்வேஸ். ஹவு டு யூ ரிமைன் ஸோ சியர்ஃபுல் அப்படின்னா நீ எப்படி ஜாலியாகவே இருக்க, சந்தோஷமாகவே இருக்க, அது மாதிரி. ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதுமே. ஓகேவா. ஹவு டு யூ ரிமைன் ஸோ சியர்ஃபுல் ஆல்வேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், லாஸ்ட்டு சென்டென்ஸ், இதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள். இதை பற்றி யார் கவலைப்படுறா, யாருக்குமே அக்கறை இல்லை. இதை பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை, யாருமே கவலைப்படுறதில்ல. இதை பற்றி யார் கவலைப்படுவா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, ஹூ கேர்ஸ் அபவுட் இட். ஹூ கேர்ஸ் அபவுட் இட். ஹூ கேர்ஸ் அப்படின்னா யார் கவலைப்படுவா, யார் அக்கறைப்படுவா அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படின்னா பற்றி, இட்னா இது. ஸோ இதை பற்றி, ஹூ கேர்ஸ் அபவுட் இட், இதை பற்றி யார் கவலைப்படுவா. ஓகேவா. நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா. நீ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா. ஸோ இப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். நம்ம நிறைய பிரச்சனையை சந்திக்க போகிறோம். ஸோ இதுதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we are going to face a lot of problems. we are going to face a lot of problems. ஓகேவா. கோபப்படாதே. கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, don't get angry. don't get angry. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஆங்க்ரினா கோபம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பயப்படாதே. பயப்படாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், don't get fear. don't get fear. ஃபியர்னா பயம். ஓகேவா. don't get fear அப்படின்னா பயப்படாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு லீவு கொடுக்காதே. அவனுக்கு லீவு கொடுக்காது, அடிக்கடி லீவ் எடுக்கிறான், அவனுக்கு லீவு கொடுக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, don't grant him leave. don't grant him leave. don't grant அப்படின்னா கொடுக்காத, ஹிம்னா அவனுக்கு, என்னது லீவ். ஓகேவா. don't grant him leave. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அடுத்தவர்களை சதா தொந்தரவு செய்யாத. அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஹராஸ் அதர்ஸ். டோன்ட் ஹராஸ் அதர்ஸ். ஹராஸ் அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதர்ஸ்னால் மற்றவங்களை. ஸோ டோன்ட் ஹராஸ் அதர்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை வெறுக்காதே. மற்றவங்கள வெறுக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஹேட் அதர்ஸ். டோன்ட் ஹேட் அதர்ஸ். டே ஹேட் அப்படின்னா வெறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதர்ஸ்னால் மற்றவங்கள. ஸோ டோன்ட் ஹேட் அப்படின்னா வெறுக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மதுபானம் அருந்தாதே. மதுபானம் அருந்தாத, குடிக்காது அப்படின்னா சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஹாவ் ஆல்கஹால். டோன்ட் ஹாவ் ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா மதுபானம் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹாவ் ஆல்கஹால் அப்படின்னா மதுபானம் குடிக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு உதவாதே. அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அவனுக்கு உதவி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஹெல்ப் ஹிம். டோன்ட் ஹெல்ப் ஹிம். ஹெல்ப் அப்படின்னா உதவி, டோன்ட் ஹெல்ப் அப்படின்னா உதவி பண்ணாத. ஓகேவா. ஹிம்னா அவனுக்கு, டோன்ட் ஹெல்ப் ஹிம் அவனுக்கு உதவி பண்ணாத.
நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். ஹார்ம் அப்படின்னா தீங்கு செய்கிறது, கெடுதல் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹார்ம் அப்படின்னா தீங்கு செய்யாத. அதர்ஸ்னால் மற்றவர்களுக்கு. டோன்ட் ஹார்ம் அதர்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை ஏமாற்றாதே. மற்றவங்கள ஏமாத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹோக்ஸ் அதர்ஸ். டோன்ட் ஹோக்ஸ் அதர்ஸ். ஹோக்ஸ் அப்படின்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹோக்ஸ் அப்படின்னா ஏமாத்தாத. அதர்ஸ்னால் மற்றவர்களை. இதை வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏமாத்தாத, மற்றவங்கள ஏமாத்தாத அப்படிங்கிறத வேறு விதமாக எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பயமுறுத்தாதே. பயமுறுத்தாதே. பயமுறுத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹாரிஃபை. டோன்ட் ஹாரிஃபை. ஹாரிஃபை அப்படின்னா பயமுறுத்துறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹாரிஃபை அப்படின்னா பயமுறுத்தாத, ஓகேவா? அவசரப்படாதே. அவசரப்படுத்தாத. அவசரப்படாத, அவசரப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி. டோன்ட் ஹரி அப்படின்னா அவசரப்படாத, அவசரப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அசட்டை செய்யாதே. புறக்கணிக்காத. என்னை புறக்கணிக்காத, அலட்சியம் பண்ணாத, அசட்டை செய்யாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இக்னோர். டோன்ட் இக்னோர். இக்னோர்னால் அவாய்ட் பண்ணுறது, அசட்டை பண்ணுறது, அலட்சியப்படுத்துறது, புறக்கணிக்கிறது, அது மாதிரி அர்த்தம், ஓகேவா? டோன்ட் இக்னோர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மற்றவர்களை அவமதிக்காதே. மற்றவங்கள அவமதிக்காத, இழிவாக நடத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். இன்சல்ட் அப்படின்னா இழிவுபடுத்துறது, அவமானப்படுத்துறது, அவமதிக்கிறது, அது மாதிரி அர்த்தம். ஸோ டோன்ட் இன்சல்ட் அதர்ஸ். மற்றவர்களை குற்றம் சொல்லாதே. எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குற்றம் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். இன்கல்பேட் அப்படின்னா குற்றம் சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் இன்கல்பேட் அப்படின்னா குற்றம் சொல்லாத. அதர்ஸ்னால் மற்றவர்களை. டோன்ட் இன்கல்பேட் அதர்ஸ். மற்றவர்களை குற்றம் சொல்லாதே. ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்களை அழைக்காதே. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்கள அழைக்காதீங்க, அவங்கள கூப்பிடாதீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் இன்வைட் தெம். டோன்ட் இன்வைட் தெம் அப்படின்னா அவங்கள அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் இன்வைட் தெம். இன்வைட் அப்படின்னா அழைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? டோன்ட் இன்வைட் தெம். தெம்னா அவர்களை. அவர்களை அழைக்காதே. நாய் மாதிரி கத்தாத. ஸோ நாய் மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் உள்ள திங்கை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.